தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். அவருடைய பெரிய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கர்த்தர் கடந்த இந்த மாதத்திலே 16 நாட்கள் நம்மை காத்து இந்த 17வது நாளை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மே மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை காண செய்த தேவனை இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிருபைகள், அவருடைய தயவு நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தி வருகிற அன்பை எண்ணி நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஈவாய் இலவசமாய் ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாளை கூட்டி தருகிற கர்த்தரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாறாத தேவனுடைய தயவை நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எண்ணி 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 அவரை துதிக்கிற மனுஷராய் மாறுவோம். இந்த பூமியிலே நம்மை பார்க்கலும் எத்தனையோ நல்ல மனுஷர்கள் எல்லாம் இந்த பூமியை விட்டு கடந்து போன போதிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் ஆச்சரியமாய் அதிசயமாய் அற்புதமாய் ஜீவனும் சுகமும் பலனும் தந்து நம்மை நடத்தி வருகிற அன்புக்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கடந்த நாட்களிலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 2 Kings chapter 19 verse 20. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின உன் விண்ணப்பத்தை கேட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவர் விண்ணப்பத்தை தள்ளாதவர் என்றும் ஜெபத்தை கேட்கிறவர் என்றும் விண்ணப்பத்தை அலட்சியம் பண்ணாதவர் என்றெல்லாம் நாம் தியானித்தோம். பிரியமானவர்களே, நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் எல்லா வானங்களுக்கும் மேலானவர். நம்முடைய வானத்தில் இருக்கிற தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறாரே, அதற்காய் நாம் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற மனுஷராய் மாறுவோம். இந்த விண்ணப்பம் என்பதிலே பல அனுபவங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மனங்கசந்து விண்ணப்பிக்கிறதை குறித்து கேட்டோம். வருந்தி விண்ணப்பிக்கிறதை குறித்து கேட்டோம். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கெஞ்சி விண்ணப்பித்தார்கள் என்பதை வேதத்தில் நமக்கு தியானிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கெஞ்சுதல் என்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வெப்ட், கிரைட், பி ஷவுட் என்ற ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கெஞ்சுதல், வெப்ட் என்றால் அழுதல், கிரைட் என்றாலும் அழுதல், பி ஷவுட் சத்தமிட்டு கூப்பிடுவது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அனுபவங்கள் நமக்கும் கூட இன்றைக்கு தேவையா இருக்கிறது. நீங்க அநேகர் சத்தமிட்டு ஜெபிக்கிறதை அதை ஒரு வெட்கமாக, துக்கமாக அப்படி நினைக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் நம்முடைய ஜீவியத்தில் அப்படி அல்ல. கர்த்தர் ஸ்தோத்திரம், தேவனை நோக்கி கூப்பிடுகிற மனுஷராய், சத்தமிடுகிற மனுஷராய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். எப்படி சத்தமிட வேண்டுமாம்? 77ஆம் சங்கீதம் 1 வசனத்திலே, Psalm 77 verse 1, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எதுதூன் என்கிற ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதத்திலே ஆசாபினுடைய அனுபவம், நான் சத்தத்தை உயர்த்தினேன், என் தேவனிடத்தில் சத்தத்தை உயர்த்தினேன், என் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தினேன், கெஞ்சினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் சத்தமிட்டு கூப்பிடுவது. இயேசுவும் இந்த பூமியிலிருந்து நாட்களிலே பலத்த சத்தத்தோடு, ஸ்ட்ராங் கிராய் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பலத்த சத்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவிதமாய் ஜெபித்தார். நம்முடைய வாழ்க்கையில சத்தமிட்டு ஜெபிக்கிற அந்த கிருபையை நம்ம இடத்துல கேட்கணும். சில அப்படியே வாயிலேயே அந்த
பரிசேயனுடைய ஜெபம் போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாய்க்குள்ளேயே ஜெபிக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபத்தை தேவன் கேட்கிறதில்லை. நாம் சத்தமிட்டு ஜெபிக்க வேணும். சத்தமிட்டு கூப்பிடு, சீயோன் குமாரத்தியே சத்தமிடு, கம்பீரி என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நீங்களும் நானும் இந்த விண்ணப்பம் என்கிற அனுபவத்திலே அழுது சத்தமிட்டு ஜெபிக்கிற ஒரு கிருபை வேணும். நீங்க அழுது சத்தமிட்டு ஜெபித்தால் அந்த ஜெபத்திற்கு ஒரு விசேஷித்த மதிப்பு இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையில் அந்த கிருபையை கத்தடத்தில் கேட்போமா? ஆண்டவரே, நான் சத்தமிட்டு விண்ணப்பிக்கிற, அழுது ஜெபிக்கிற, கெஞ்சி ஜெபிக்கிற அப்படி ஒரு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கத்தடத்தில் கிருபை கேட்கலாமா? கேட்கபடியா கொஞ்ச நேரம் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதத்தில் சத்தமிட்டு இல்லாவிட்டால் கெஞ்சி விண்ணப்பித்தவர்களை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போறோம். கெஞ்சி விண்ணப்பித்தவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். என் கெஞ்சுதலை கேட்டார். நான் கர்த்தரிடத்தில் என் சத்தத்தை உயர்த்தினேன், சத்தமிட்டு கூப்பிட்டேன், என் கெஞ்சுதலை கேட்டார். எவ்வளவு நல்ல வார்த்தை. நாமும் கூட சத்தமாய் ஜெபிக்கிற, கெஞ்சி ஜெபிக்கிற, அழுது ஜெபிக்கிற, கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற மனுஷராய் கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். முதலாவதாக மோசே குறித்து நான் உங்களோடு கூட பேச ஆசைக்கிறேன். அநேகர் கெஞ்சி ஜெபித்திருக்கிறார்கள். அதில் மோசே குறித்து நான் பேச ஆசைக்கிறேன். என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் வாசிக்கும் போது, நம்பர்ஸ் chapter 12 verse 13 to 15. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தர் மோசேயை நோக்கி, அவள் தன் தகப்பன் அவன் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அவன் 7 நாள் வெட்கம் பட வேண்டுமோ? அதுபோலவே 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விலகி இருந்து பின்பு சேர்த்து கொள்ள படக்கடவுள் என்றார். அப்படியே மிரியாம் 7 நாள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணப்படாதிருந்தார்கள். பின்பு ஜனங்கள் ஆசுரத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின ஆசுரத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறது. மிரியாம் குஷ்டரோகியானா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிரியாம் ஏன் குஷ்டரோகியானால்? அவள் எப்படிப்பட்ட குஷ்டரோகம் அவளுக்கு வந்ததாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வெண் குஷ்டம், உறைந்த மழையின் வெண் குஷ்டம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த குஷ்டம் என்பது பாவத்தை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இவளுக்குள்ள இருந்த பாவம் என்ன? முதல் வசனத்திலே படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாக பேசி, கர்த்தர் மோசேயும் கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இங்கே மோசே விரோதமாய் பேசுகிறதை கர்த்தர் கேட்டார். எங்களை கொண்டு கர்த்தர் பேசுறது இல்லையா? மோசே கொண்டு மட்டும்தான் பேசினாரா? அவன் எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அப்படினால யூதர்கள் அழகா இருப்பார்கள், எத்தியோப்பியர்கள் கருப்பா இருப்பார்கள். எரேமியா தீர்க்கதரிசி அதை தான் சொல்லுகிறான். சிவிங்கி தன் புள்ளியையும் எத்தியோப்பியன் தன் தோலையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்கள் நன்மை செய்யக்கூடும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் எத்தியோப்பியர்கள் கருப்பா இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
யூதர்கள் அழகாயிருப்பார்கள். மோசே என்பவன் அழகுள்ளவனாயிருந்தான். அந்த என் தம்பிக்கு நீயா புருஷ் மனைவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாத்தனார் சண்டை, என் தம்பிக்கு நீயா மனைவி. மோசையை பார்த்து இவ்வளவு போயா நீங்க வாகம் பண்ணின, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி எல்லாம் அங்க ஒரு பேச்சு நடந்திருக்கு, குடும்ப சண்டை. அப்பமாய் மோசே நினைக்கிறார், எத்தியோப்பிய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிட்டேடா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது, நான் உன்னை கொண்டு மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா? எங்க கொண்டெல்லாம் பேச மாட்டாரா? எங்களை கொண்டு பேசினது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே மோசேக்கு விரோதமாய் மிரியாமும் ஆரோனும் சண்டை பண்ணுகிறார்கள். இதை கர்த்தர் கேட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கேட்டார். கர்த்தர் கேட்டு பூமியில் உள்ள எல்லா மனுஷரிலும் மோசே மிகுந்த சாந்த குணம் உள்ளவன், அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனோடு முகமுகமாய் நான் பேசுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு சப்போர்ட்டாக கர்த்தர் பேசுகிறார். சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லுகிறார். அவனுடைய நல்ல சுபாவங்களை சொல்லுகிறார். அவனோடு நான் முகமுகமாய் பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அவனின் சமூகத்தை தரிசிக்கிறவன் என்று சொல்லுகிறார். சமூகத்தை தரிசிக்கிற, தேவ சாயலை காண்கிற, தேவனோடு பேசுகிற, தேவனோடு கூட அடிக்கடி சந்தர்சிக்கிற இந்த மோசே குறித்து, சாந்த குணமுள்ள மோசே குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விரோதமாய் பேசினவள் குஷ்டரோகியாய் மாறி போனார். இந்த சகோதரி என்னதான் பாவம் செய்து குஷ்டரோகியானாலும் மோசேக்கு நான் விதமாய் நினைக்கிறேன். மோசேக்கு ஒரு எண்ணம், நாணல்பட்டியிலே என்னை வைத்து என் தாய் நைல் நதியிலே அனுப்பின போது இவள் தானே என்னை காப்பாற்றினவள், இவள் தானே என் தாயை அரண்மனைக்கு அழைத்து கொண்டு வந்தவள், என்னை வளர்க்கிற தாயை இவள் தானே கொண்டு வந்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோகபத்தை இவள் தானே கொண்டு வந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இதெல்லாம் நினைத்திருப்பான் என்று நினைக்கிறேன். இங்கே அருமையான ஒரு வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே என்ன செய்தானா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். மோசே கர்த்தரை நோக்கி தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் சகோதரி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்தவள், ஆண்டவரே என்னை நாணல் பட்டியலே என் தாய் என்னை வைத்து அனுப்பின போது என்னை பார்த்து கொண்டே இருந்தவள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை கவனித்துக் கொண்டே இருந்தவள், அவளுடைய பார்வை அன்றைக்கு எம்எல்ஏ இருந்துச்சு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவள் இல்லாவிட்டால் நான் அன்றைக்கு மரித்து போயிருப்பேனே. எனக்கு ஒரு நல்ல தாயை கொண்டு வந்து என்னிடத்துல சேர்த்தாலே, எனக்கு இவ்வளோ நன்மை செய்தாலே, அவள் செய்த நன்மைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவரை நோக்கி கெஞ்சிருப்பான் என்று நினைக்கிறேன். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், அவளை சுகமாக்கினார். பாளையத்துக்கு புறம்பே அவள் போயிருந்தாலும் கர்த்தர் அவளுக்கு இரக்கம் செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கெஞ்சுதலை கேட்கிறவர், நம்முடைய பரிந்து பேசுதலை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். நமக்கு விரோதமாய் பேசி பலவீனராய் ரோகிகளாய் இருக்கிறவர்களை கண்டு நாம் பரியாசம் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை பத்தி பேசினல்ல, உனக்கு வந்தது சரிதான். என்னை பேசினதுனாலதான் கர்த்தர் உன்னை சிட்சித்தார். எனக்கு விரோதமாய் எழுப்பினதால் தான் உன்னை கர்த்தர் சிட்சித்தார் என்று நாம் அப்படி சொல்லாதபடிக்கு இந்த சத்துருக்கள், நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் வியாதியாய் பலவீனராய் நஷ்டங்களிலும் கஷ்டங்களிலும் ஓடும்போது அவர்களுக்காய் கெஞ்சி பிரார்த்திப்போம். தேவனே அவளை குணமாக்கும், தேவனே அவளை குணமாக்கும் கெஞ்சினான். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு மற்றவர்கள் செய்கிற தீமையை பார்க்கிலும் நன்மைகளை, அவர் செய்கிற நன்மைகளை நினைப்போம். அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள வரும். அவர்களுக்காக கெஞ்ச வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். அதுபடினாலே மோசேவின் விண்ணப்பத்தை கேட்ட கர்த்தர், மோசேவின் கெஞ்சுதலை கேட்ட கர்த்தர்
மோசேவின் கண்ணீரை பார்த்த கர்த்தர் அவளுக்கு இரக்கம் செய்தார். அவர்கள் ஆசிரமத்திலே அவர் சுகமாகும் வரைக்கும் அங்கேயே பிரயாணம் பண்ணாமல் தங்கியிருந்தார்கள். இது ஆசிரமத்தின் அனுபவம் நமக்குள்ள வரட்டும். ஒன்று நியாயத்தீர்ப்பு வருகிறதுக்கு, நியாயத்தீர்ப்புக்காக கெஞ்சுகிற அனுபவம், கெஞ்சுகிற மனுஷராய் மாறுவோம். மற்றவர்கள் அழிக்கப்படாதபடி கெஞ்சுகிறோம், ஆத்துமாக்கள் அழியாதபடிக்கு கெஞ்சுவோம், அறியாமல் செய்த ஜனங்களுக்காக கெஞ்சுவோம். கெஞ்சுகிற மனுஷராய் நாம் மாறுவோமாக. இரண்டாவதாக, மனாசே என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். 2 நாளாகம புஸ்தகத்திலே நான் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 2 நாளாகம புஸ்தகத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே 33ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வரைக்கும் வாசிக்கும் போது மனாசே என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த மனாசே என்ன செய்தான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 Chronicles chapter 33 verse 10 to 13. கர்த்தர் மனாசேயோடு அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசே முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன் தகப்பனுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்து கொண்டான். எசேக்கியாவின் குமாரன் மனாசே, பக்தியுள்ள தகப்பனுடைய குமாரன், ஆலயத்தின் வைராக்கியம் வாஞ்சி உள்ள மனுஷனுடைய குமாரன். இவன் பலிபீடங்களை கட்டி தகப்பன் பாதையில் அவன் நடக்காமல் பலிபீடங்களை கட்டி அதற்கு பலி செலுத்தினான். கர்த்தர் ஸ்தோத்திரம், தீக்கடக்க பண்ணினான். இவனை கர்த்தர் பாபிலோனுக்கு போகும்படி ஒப்பு கொடுக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம், மனாசேயை கர்த்தர் ஸ்தோத்திரம் பிடித்து முச்செடியில பிடித்து வெண்கல சங்கிலிகள் போட்டு கையில விலங்கு போட்டு அவனை பாபிலோனு கொண்டு போகும்போது அவன் நெருக்கப்படுகையிலே தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தி அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு கர்த்தர் திரும்ப அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கின கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது தேவன் என்பதை, கர்த்தர்தான் தெய்வம் என்பதை அவன் அறிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவனை அறியாமையுள்ள காலங்களிலே கர்த்தர் காணாதவர் போல் இருக்கிறார். அறியாமையுள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். இப்பொழுதோ எங்கும் உள்ள மனுஷர் யாவும் மனம் திரும்ப வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கட்டளையிடுகிற நாட்களிலே காலத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இவன் அறியாமையுள்ள நாட்களாய் தன் ஓட்டத்தை ஓடினான். விக்கிரக பலிபீடத்தை கட்டினான், பலி செலுத்தினான், தீக்கடக்க பண்ணினான். ஆனால் அவன் நெருக்கப்படும் போது தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். அப்பதான் அவன் கண்கள் திறக்கப்படுது. ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே இறங்கும். அவன் கெஞ்சுதலுக்கு, அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினான். நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் உணர்த்தும் போது, வேத வசனத்தின் மூலமாய் பேசும்போது, மனாசே செய்த பாவம் அதுதான். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன செய்தான்? கர்த்தர் பேசின போது கவனிக்காமல் போனான். அவன் மட்டும் அவன் ஜனங்களும் கூட. கர்த்தர் சில நேரங்களில் நம்முடைய பாவத்தை குறித்து உணர்த்துவார்.
அக்கிரமத்தை குறித்து உணர்த்துவார், மீறுதலை குறித்து உணர்த்துவார். கர்த்தர் பேசும்போது சொப்பனத்தினாலோ ஊழியக்காரர் மூலமோ வசனத்தினாலோ நம்மோடு கர்த்தர் பேசும்போது நாம் உணர்த்தப்படணும். நாம் உணர்த்தப்பட்டு கெஞ்சணும். எனக்கு இறங்க ஆண்டவரே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவன் அப்பொழுது பிதாக்களின் தேவனை அறிந்து கொண்டான். இவர் சிட்சிக்கிறவரும் இவரே, விடுவிக்கிறவர் இவரே, கட்டுண்டனை கட்டவிழ்க்கிறவர் இவரே, சிறையிருப்பை திருப்புகிறவர் இவரே. அவரை அறிந்து கொண்டான். சில நேரங்களிலே கர்த்தரை அறிந்து கொள்வதற்காக சிட்சையினூடாய் நடத்துவார். பலவீனத்திலே கர்த்தரை தூஷிக்காமல், நம்முடைய வியாதி படுக்கையில கர்த்தரை தூஷிக்காமல், நம்முடைய குற்றம் குறைவில் ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தருடைய பட்சமாய் திரும்புவோம். கர்த்தர் இரக்கம் செய்வார். கெஞ்சுதலுக்கு இரக்கம் செய்வார். அவன் தன்னுடைய ரட்சிப்புக்காக தேவனை அறிவதற்கு, கர்த்தர் ஸ்தோத்திரம், வெங்கல கட்டுகள் சங்கிலிகள் உடைவதற்கு, பிதாக்களின் தேசத்திற்கு ராஜ்யத்திற்கு திரும்புவதற்கு அவன் கெஞ்சுதலை கேட்டு கர்த்தர் இரக்கம் செய்தார். நாம் நம்முடைய பிழைகளை உணர்வோம், குற்றங்களை உணர்வோம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உணர்ந்து திரும்புவோம். கர்த்தரிடத்தில் கெஞ்சுவோம், இரக்கத்தை கேட்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. மூன்றாவதாக மீண்டும் மோசே குறித்து நான் பேச ஆசிக்கிறேன். யாத்திராகம புஸ்தகம் 32 அதிகாரம் 10-14 வரைக்கும் படிக்கும்போது, எக்ஸோடஸ் chapter 32 verse 10-14, மோசே 11ஆம் வசனத்திலே தேவ கோபம் பற்றி எறிவது என்ன ஆண்டவரே, நீ கொஞ்சம் விலகு, இவரை நான் அழிக்கிறேன், வணங்கா கழுத்துள்ள ஜனம், உன்னையோ நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். மோசே கெஞ்சுகிறான், கோபம் பற்றி எறிவது என்ன, தீங்கு செய்ய புறப்பட்டது என்ன, பிரஜாதிகள் ஆண்டவரே உம்மை குறித்து என்ன சொல்வார்கள்? தேவனுக்கு கானான்ல கொண்டு போய் சேர்க்கிற பலன் இல்லை. முற்பிதாக்களை நினைத்து பாரும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோடு செய்த உடன்படிக்கையை நினைத்து பாரும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நினையும், பரிந்து பேசுகிறான், கெஞ்சுகிறான். கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் 14வது வசனத்திலே பரிதாபம் கொண்டார். தாம் செய்ய நினைத்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு கர்த்தர் பரிதாபம் கொண்டார். அப்படியானால் மோசேயின் கெஞ்சுதலுக்கு தேவனுடைய பரிதாபம் கிடைத்தது. மோசே பரிந்து பேசினார். ஜனங்கள் மேல் வந்த பெரிய அழிவு நீக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையிலேயும் தேவனிடத்தில் கெஞ்சி கேட்கிற இன்னும் நிறைய பேர் உண்டு. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது கெஞ்சினான். யாக்கோபு ஓசியா 12:4 படிக்கும்போது அவன் கெஞ்சினான், சத்தமிட்டான், வாக்குத்தத்தத்தை நினைக்க சொன்னான். நம்முடைய ஜீவியத்திலேயும் அப்படிப்பட்ட கிருபையை கேட்போம், அப்படிப்பட்ட தயவை கேட்போம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. கெஞ்சி விண்ணப்பிக்கிற, சத்தமிட்டு விண்ணப்பிக்கிற, புலம்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உருவாவதாக. ஒப்பு கொடுப்போமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தின் மேல் இரக்கமையும். விண்ணப்பத்தை கேட்டேன். அசிரிய ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஆண்டவரே, விண்ணப்பத்திலே கெஞ்சினவர்கள் குறித்து படித்தோம். நாங்களும் கூட சத்தமிட்டு, be shout, cried, wept, கண்ணீர் விட்டு சத்தமிட்டு கெஞ்சுகிற கிருபை எங்களுக்கு ஊற்றும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேல வையும். நாங்கள் ஆண்டவரே மோசே போல ஜனத்தின் அழிவுகளிலிருந்து மீட்டெடுக்க கெஞ்ச, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக கெஞ்ச, மனாசே தான் நெருக்கப்படுகையிலே தேவனை நோக்கி கெஞ்சி விடுதலை பெற்றது போல எங்களுடைய நெருக்கங்களிலே, எங்களுடைய அறியாமையிலே, எங்களுடைய பாவத்திலே வருகிற பலவீனத்தின் நிமித்தம் கெஞ்சி நன்மை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே மற்றவருடைய சுகத்திற்காக கெஞ்சுகிறவர்களாய் மாற்றும்படி ஜெபிக்கிறோம். நடத்தும்,
ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.